பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியதால் பரபரப்பு. போலீஸ் தடியடி, கைது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது போலீஸ் தடியடி. காங்கிரஸ், திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். கைது செய்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் காலாப்பட்டில் திடீர் போராட்டம். போலீசாரின் 7 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 அரசு ஊழியர்கள் அரசு அனுமதியின்றி மீண்டும் பல்வேறு துறைகளில் பணிக்கு சென்றதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 4000 அரசு ஊழியர்களை அடுத்து வந்த முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் அரசு பணி நீக்கம் செய்தது. இதனால் மீண்டும் தங்களை பணியமர்த்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இருப்பினும் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களும் ஏற்கனவே பணியாற்றிய அலுவலகங்களுக்கு திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு சென்று பணியாற்ற முயன்றனர். ஆனால் அவர்களை உயர் அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே அங்கு பாதுகாப்புக்கு போடப்பட்ட போலீசார் அவர்களை வெளியேற்றினார்கள். உப்பளம் கட்டிட பொறியாளர் அலுவலகம், குடிநீர் பிரிவு அலுவலகம், கால்நடைத்துறை அலுவலகம், சுகாதாரத்துறை அலுவலகம் என அனைத்து இடத்திலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் எதிரே ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு போலீசாருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. இதனிடையே ஒரு கட்டத்தில் ஊழியர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். அப்போது வேன் கண்ணாடியை உடைத்து ஊழியர்கள் கோஷம் எழுப்பியதுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் தடியடி நடத்தி அனைவரையும் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். எல்லாம் உள்ள வண்டியில எல்லாம் ஜெயிலு போலாம். எங்க போலாம் இது மேல போய் கண்ணாடி போயடா
இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்கள் வீதிக்கு இறங்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் உச்சகட்டமாக தாங்கள் நீக்கம் செய்யப்பட்ட அலுவலகத்திற்கே சென்று பணியாற்றும் நூதன போராட்டம் நடத்தினார்கள். இதனால் போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் கூறுகையில், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதியை நிராகரித்துவிட்டு குறுக்கு வழியில் ஆட்களை நியமித்து வருவதும், போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். திமுக அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் கெட்டு வருவதற்கு இன்றைய சம்பவம் ஒரு உதாரணம் என்று கூறினார். இப்பிரச்சனை குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள கலவரத்திற்கு முதல்வர் தலைமையிலான அரசும் காங்கிரஸ் கட்சியும் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் திடீர் போராட்டம் நடத்தினர். இதில் காவல்துறையின் 7 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களின் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. அரசை கண்டித்து முற்றுகையில் ஈடுபட்டு கைதான ஊழியர்களை போலீசார் வாகனத்தில் ஏற்றி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது போலீஸ் தடியடியில் சந்திரன் என்ற ஊழியர் படுகாயமடைந்து இறந்ததாக தகவல் வந்தது. இதனால் போலீஸ் வாகனத்தில் இருந்த ஊழியர்கள் ஓட்டுநரை மிரட்டி வாகனத்தை பாதியில் நிறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சென்ற போலீசாரின் 7 வாகனங்களை சரமாரியாக அடித்து நொறுக்கினார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களை அடிச்சது போடுங்க. இதனிடையே கைது செய்யப்பட்ட ஊழியர்களை பார்க்க வந்த சீனியர் எஸ்பி பர்வேஸ் அகமது காரை ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அவரது கார் வந்த வழியே திரும்பிச் சென்றது. இதனையடுத்து போலீஸ் தடியடியில் காயமடைந்த சந்திரன் உயிரோடு இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து போராட்டத்தை ஊழியர்கள் கைவிட்டு காலாப்பட்டு காவல் நிலையத்திற்குள் சென்றனர். கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வைக்கப்பட்ட 4000 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மீண்டும் தங்களை பணியில் அமர்த்த கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த ஊழியர்கள் இன்று பணிக்கு திரும்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற இப்போராட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று பார்த்தனர். போலீசாரின் அத்துமீறல் தாக்குதலை கண்டித்த எதிர்க்கட்சித் தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்ட சந்துரு என்ற ஊழியரை காணவில்லை,
அவரை கண்டுபிடித்து கொண்டு வரும் வரை மருத்துவமனையை விட்டு வெளியேற மாட்டோம் என்று தெரிவித்து மருத்துவமனைக்குள்ளேயே தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார்.